வணக்கம். நம்ம TNPSC Group 2 2A Prelims 2025க்காக இங்கிலீஷ் சப்ஜெக்ட் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ இங்கிலீஷில் நம்ம vocabulary பார்த்துட்ருக்கோம். ஸோ லாஸ்ட் ஃபியூ கிளாஸஸ் இதில் நம்ம synonyms antonyms ஆல்மோஸ்ட் நம்ம முடிக்க போகிறோம். ஆல்ஃபபெட் A ஆர்டர்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். இப்போ S கிட்ட வந்துட்டோம். இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது. இது முடிச்சிடனே நம்ம அடுத்த ஹோமோஃபோன்ஸ் ஹோமோனிம்ஸாக பார்க்கலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வேர்ட் நம்ம பார்க்கலாம் இன்றைக்கி கிளாஸ்க்கு சிம்பத்தி. ஸோ சிம்பத்தினாலே தெரியணும் இறக்கம். ஸோ இட்ஸ் பீங் வெரி கம்பேஷனேட் ஒரு எம்பத்தட்டிக் டுவர்ட்ஸ் சம்படி. ஒருத்தவங்களுக்கு வலி இருக்குன்னா உங்கள் முன்னாடியே அவங்க ரோட்டில் ரொம்ப கஷ்டமாக விழுந்து கிடக்குறாங்க, ஒரு அடிபட்டுருச்சுன்னா நீங்கள் அப்படியே பார்த்துட்டு அப்படியே ஸ்வயிங்கன்னு அப்படியே வண்டி எடுத்துகிட்டு போகாமல் ப்ளீஸ் அவங்களுக்காக இறங்கி உங்களால் முடிஞ்சது மேக்ஸிமம் அந்த இடத்துல உங்களுக்கு ஒரு 5 minutes தான் செலவாகும். பட் அந்த 5 minutes அவங்க லைஃபே மாற்றலாம், அவங்களோட ஒரு ஹெல்த்தே மாற்றலாம். இட் கேன் கான்ட்ரிபியூட் அ லாட் டு தெம். ஸோ அதனால் ஜஸ்ட் ஒரு 5 minutes அவங்களுக்காக பண்ண முடியும்னா அதை ப்ளீஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறது தான் சிம்பத்தட்டிக் ஆன ஒரு குணம். ஓகே, ஸோ சிம்பத்தினா யூ ஜஸ்ட் பீங் வெரி டெண்டர் கைண்ட் அண்ட் கம்பேஷனேட் அந்த மாதிரி. ஸோ அதில் அப்படியே ஆப்போசிட்னா ஆன்டிபத்தி. அதெல்லாம் எனக்கு கவலையே இல்லை, நீ விழுந்து சாவே எனக்கு கவலையே இல்லை, நான் பாட்டுன்னு என் வேலையை பார்ப்பேன்னா யூ ஜஸ்ட் பீங் ஆன்டிபெத்திக். ஸோ தட் இஸ் நாட் அ வெரி ஹியூமன் குவாலிட்டி இல்லை, அதை அப்படி பண்ணக்கூடாது. அப்புறம் உங்களுக்கு ஏன் அறிவுன்னு ஒன்று இருக்குது, ப்ளீஸ் அது பண்ணாதீங்க. ஓகே, ஸோ நீங்கள் எவ்வளோ தான் பிஸியாக இருந்தாலும் ப்ளீஸ் ஜஸ்ட் உங்களுக்கு கடவுள் அது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக கொடுக்குறாரு நீங்கள் நினச்சிக்கோங்க. பிகாஸ் என்றைக்கா ஒரு நாள் நீங்களும் அந்த நிலைமையில் வருவீங்க. நீங்கன்னா அப்படியே சூப்பராக அப்படியே வாழ்ந்துருவீங்களா? யாரும் அப்படியெல்லாம் வாழ முடியவே முடியாது. ஸோ உங்களுக்கும் அந்த மாதிரி எதாவது நடக்கலாம். ஸோ உங்களுக்கு யாராக அன்றைக்கி வந்து ஹெல்ப் பண்ணலாம். ஸோ அதனால நீங்கள் யாராவது ஹெல்ப் பண்ணுவாங்கன்றதுக்காக எதிர்பார்த்து நீங்கள் பண்ண வேண்டாம். பட் அன்றைக்கி அந்த மொமெண்ட் உங்களுக்காக ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்காங்க டு ஜஸ்ட் பி வெரி கைண்ட். ஸோ ஜஸ்ட் யூட்டிலைஸ் இட். ஓகே, ஸோ தட்ஸ் ஜஸ்ட் பீங் சிம்பத்தட்டிக். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து சிஸ்டம். ஸோ சிஸ்டம்னாலே ஒரு ப்ராப்பரான ஒரு கோடட் ஒரு 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 என்ன சொல்கிறது, இப்போ எஜுகேஷன் சிஸ்டம்னு இருக்குல்ல 10+2. ஸோ அதுக்கப்புறம் 3 years. ஸோ சிஸ்டம்னாலே அதுக்குன்னு ஒரு ரூல்ஸ் ஒரு டிசிப்ளின் இருந்தால் அதுதான் நம்ம சிஸ்டம்னு சொல்கிறோம். ஸோ இட்ஸ் பீங் அ ஸ்கீம் ஒரு பீங் அன் என்டிட்டி அந்த மாதிரி. ஸோ இதுவே வந்து சிஸ்டமோட ஆப்போசிட்டான அப்படி ஒரு எதுவுமே இல்லை, அது ஒரு டிஸ்ஆர்டராக இருக்குது, ஒரு ப்ராப்பர் ஆர்டரே இல்லை. இப்போ நீங்கள் பாருங்களேன், நீங்கள் ஸ்கூல்லே வந்து உங்களுக்கு 10+2ன்னு ஒன்று இல்லாமல் நீங்கள் 4th standard படிங்க, அப்புறம் நீங்கள் முடிஞ்சால் ஸ்கூலுக்கு வாங்க. ஜூன்லேயே நம்ம ஸ்கூல்னு தெரியும். அப்படி ஜூனில் எந்த ஸ்கூலுமே ஓப்பன் ஆகலைன்னா அப்புறம் என்ன பண்ணுவாங்க, எல்லோரும் விளையாடிட்டே இருப்பாங்க, உங்களுக்கு ஒரு ஆர்டரே இருக்காது, அவங்களுக்கு அடுத்த லைஃப்பில் என்ன பண்ணணுன்னே தெரியாது. ஸோ தட் இஸ் ஜஸ்ட் பீங் டிஸ்ஆர்டர் ஆர் வெரி கேஆட்டிக். அப்படி இருக்கக்கூடாது. ஓகே, ஸோ சிஸ்டம்னா அது ஒரு ப்ராப்பர் டிசிப்ளின் இருக்கணும், ஒரு கோடடான ஒரு ஒரு ஆர்டர் இருக்கணும், அதுதான் வந்து இன்னொரு சிஸ்டம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வேர்ட் பார்க்கலாம் டேபு. ஸோ டேபுனாலே நமக்கு தெரியும் இட்ஸ் ஜஸ்ட் பீங் இட்ஸ் அ வெரி ராங் ப்ராக்டிஸ் இல்லை. ஸோ நம்ம சொல்லுவோம்ல சத்தி ப்ராக்டிஸ் வாஸ் அ டேபு, ஒரு டவுரி ப்ராக்டிஸ் வாஸ் அ டேபு. ஸோ அப்படின்னா அது வந்து ஒரு தப்பான விஷயம், அது ஆனால் ரொம்ப வருஷமாக பண்ணிகிட்டே இருக்காங்க, அதை ப்ளீஸ் ஸ்டாப் பண்ணிவிடுங்க, அது முடிஞ்சால் அப்படியே பேன் பண்ணிவிடுங்க அப்படின்னு சொல்கிறது தான் டேபு. ஸோ இட்ஸ் ஜஸ்ட் ஸ்டாப்பிங் சம்திங் ஒரு ப்ரொஹிபிட்டிங் சம்திங் ஒரு பேனிங் சம்திங் விச் இஸ் நாட் அ குட் ப்ராக்டிஸ். ஓகே, ஸோ இதுவே வந்து அதோட ஆப்போசிட் என்ன, நீங்கள் ஸ்டாப்லாம் இல்லை, ப்ளீஸ் அதை கண்டினியூ பண்ணுங்கள், அப்படியே கண்டினியூ பண்ணுங்கள், கன்சென்ட் கொடுங்க, பர்மிட் பண்ணுங்கள். ஸோ அதுதான் அதோட ஆப்போசிட். ஓகே, ஸோ டேபுன்னா அதை ஸ்டாப் பண்ணுறது, அதோட ஆப்போசிட்னா அதை அப்படியே கண்டினியூ பண்ணுறது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வேர்ட் நம்ம பார்க்கலாம் டாசிட்டர்ன். ஸோ டாசிட்டர்ன்ற வார்த்தை நம்ம சொல்லுவாங்க ஹூ இஸ் அ வெரி டிமிட் பர்சன். அவங்க மற்றவங்க கூட அவ்வளோ ஜெல்லே ஆக மாட்டாங்க, அவங்க உண்டு அவங்க வேலையை உண்டுன்னு இருப்பாங்க. தேர் பீங் வெரி சைலண்ட், தேர் பீங் வெரி இன்ட்ரோவர்ட், தேர் பீங் வெரி ரிசர்வ்ட். அதை தான் நம்ம டாசிட்டர்னு சொல்கிறோம். ஹர் ஃப்ரெண்ட்ஸ் were very taciturn in that entire event அப்படின்னு சொன்னாங்கன்னா அவங்கெல்லாம் வந்து ரொம்ப திமிடாக இருந்தாங்க, அவங்க ரொம்ப சைலண்ட்டாக இருந்தாங்க, ரொம்ப அவங்க உண்டு அவங்க வேலை உண்டுன்னு இருப்பாங்க அப்படின்னு சொன்னால் நம்ம அந்த வார்த்தை நம்ம சொல்லலாம். ஓகே, அதோட அப்படியே ஆப்போசிட் என்ன, சைலண்ட்டாக இருந்தீங்கன்னா அது டாசிட்டர்ன். அப்போ அதோட ஆப்போசிட் என்ன, லொடன்னு பேசிகிட்டே இருந்தீங்கன்னா, சாதாரணமாக பேசுறது பேர் அதோட ஆப்போசிட் இல்லை, சாதாரணமாக இருக்கிறது ஜஸ்ட் பீங் சாதாரணம். ஓகே, நீங்கள் அதோட ஆப்போசிட் என்ன, நம்ம டாசிட்டர்னா சாதாரணத்தை விட நீங்கள் ரொம்ப சைலண்ட்டாக இருக்கீங்க. ஒரு குரூப்பில் ஒரு 10 பேர் பேசிட்டே இருக்காங்கன்னா நீங்கள் அப்படியே சைலண்ட்டாக உட்காந்து யூ ஜஸ்ட் வாட்சிங், யூ ஜஸ்ட் அப்சர்விங், ஆர் யூ ஆர் பீங் வெரி நான்சாலண்ட் ஆர் நாட் இன்ட்ரெஸ்டட் இன் த கான்வர்சேஷன் அந்த மாதிரி. பட் அதோட அப்படியே ஆப்போசிட் என்ன, நீங்கள் இன்னுமே எக்ஸ்ட்ராவாக சாதாரணமாக பேசுகிறது நீங்கள் தான் அப்படியே லீட் பண்ணி ரொம்ப அப்படியே ஹாப்பியாக ரொம்ப அப்படியே வைபாக இருக்கீங்க அப்படின்னா அதுதான் அதோட ஆப்போசிட்டாக நம்ம சொல்கிறோம். யூ பீங் வெரி டாக்கேட்டிவ் ஒரு வெரி எக்ஸ்ட்ரோவர்ட்டட். ஓகே, ஸோ அதுதான் டாசிட்டர்னோட ஆப்போசிட். ஓகே, நெக்ஸ்ட் வேர்ட் நம்ம பார்க்கலாம் டிடிஎஸ். ஸோ டிடிஎஸ்னால் என்னென்னா ரொம்ப அப்படியே ஒரு இட் வாஸ் அ டிடிஎஸ் டாஸ்க்குன்னு சொல்லுவாங்களே. ஸோ சாதாரண ஒரு டாஸ்க் வந்து
ஒரு நார்மலாக கஷ்டமாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். டீடியஸ் டாஸ்க்னால் ரொம்ப கஷ்டமாக இருக்குது, அதால் முடியவே இல்லை. இப்போ நீங்கள் சாதாரணமாக ஒரு ரூம் க்ளீன் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 10 மினிட்ஸ் ஆகும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அதே ரூமில் பயங்கர புக்ஸு, அவ்வளோ துணி இருக்குது, அவ்வளோ கொடூரமாக இருக்குது. இதை பார்த்தாலே நமக்கு அப்படியே தலைலாம் சுற்றுது, என்னடா இது இந்த ரூம் இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அதை க்ளீன் பண்ணது இட்ஸ் அ டீடியஸ் டாஸ்க். ஓகே, ஒரு சாதாரண லெவல் ஆஃப் ஒரு டர்ட்டை க்ளீன் பண்ணுறது இட்ஸ் அ டாஸ்க்னா, அதை விட எக்ஸ்ட்ராவாக இருக்கிற டர்ட்டோ ஒரு எக்ஸ்ட்ராவாக இருக்கிற வேலையை பண்ணுறது தான் இட்ஸ் அ டீடியஸ் டாஸ்க்குன்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இட்ஸ் வெரி வேரிசம்னா வேரினா ரொம்ப டயர்டாக்குறது. அதை க்ளீன் பண்ணிட்டு வந்தாலே அப்படியே பெரிய என்னமோ சாதனை மாதிரி நமக்கு அவ்வளோ டயர்டாகிடும். ஓகே, ஸோ அதுதான் வந்து வேரிசம் அப்படின்னு சொல்கிறோம். இட்ஸ் ஜஸ்ட் பீங் அ வெரி டயர்சம் டாஸ்க். ஓகே, ஸோ இதோட ஆப்போசிட் என்னவா இருக்க முடியும்? ஜஸ்ட் பீங் வெரி லைவ்லி. அதை ஒன்றும் அவ்வளோ டயர்ட்லாம் இல்லை. இட்ஸ் ஜஸ்ட் லைக் ஓகே, உங்களால் அது பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறது. ஸோ இட்ஸ் லைக் எக்ஸிலரேட்டிங் ஆர் லைவ்லி அப்படின்னு நம்ம சொல்கிறது. ஓகே, ஸோ நீங்கள் வந்து டீடியஸ்னால் நீங்கள் ரொம்ப டயர்ட் ஆகிட்டீங்க, அந்த வேலையை முடிச்சுட்டு யூ வெரி டயர்ட், எக்ஸாஸ்டட். நீங்கள் அப்படி இல்லை அப்படின்னா டயர்ட்லாம் இல்லை, நீங்கள் அப்படியே ஃபுல் பம்ப்டப்பாக இருக்கீங்க, அதெல்லாம் எனக்கு ஒன்றுமே பிரச்சனை இல்லை, நம்ம பண்ணலாம் அப்படின்னு இருக்கிறது தான் அதோட ஆப்போசிட்டாக உங்களுக்கு இருக்க போகுது. ஓகே, நெக்ஸ்ட் வேர்ட் நம்ம பார்க்கலாம் டெம்பரேட். ஸோ டெம்பரேட் நமக்கு தெரியும்ல. ஸோ ஈக்குவேட்டர் இருக்குது. ஸோ ஈக்குவேட்டர்னா 2 ட்ராபிக்ஸ், கேன்சர் அண்ட் கேப்ரிகான். இது நடுவில் இருக்கிற ஏரியாவை தான் நம்ம ட்ராபிக்கல்னு சொல்கிறோம். ஸோ இவங்க எப்போவுமே ஹாட்டாக இருப்பாங்க. அண்ட் நம்ம ட்ராபிக் ஆஃப் கேன்சர் இங்கே தானே போகுது, அப்படியே இந்த குஜராத் அந்த லைனில் தானே நம்ம ஊரில் போகுது இந்தியாவில். ஸோ நம்ம எல்லாருமே பார்த்திங்கன்னா இப்போ கீழே இருக்கிறவங்களாம் நமக்கு ரொம்ப பயங்கரமான ஒரு ஹாட்டான ஒரு கிளைமேட் தான் நமக்கு இருக்கும்போது த்ரூ த இயர் நமக்கு அப்படி தான் இருக்கும். ஒரு எக்ஸப்ட் ஒரு 2-3 மாதம் தான் கொஞ்சம் சில்லுன்னு மழைலாம் வரும். பட் மற்றபடி ஒரு 9 மாதம் நமக்கு ரொம்ப கொடூரமாக தான் இருக்க போகுது. ஸோ இது வந்து ட்ராபிக்கல் கிளைமேட். பிகாஸ் நம்ம எர்த் இப்படி தான் ரொட்டேட்டும் ஆகுது, ரிவால்வும் ஆகுது. ஸோ இந்த டைமில் சன் இங்கே இருக்கும்போது நமக்கு இந்த ரீஜன், நடு ரீஜன் எப்போவுமே மேஜர்லி ஹாட்டாக தான் இருக்கும். பட் இதுவே மேலே இருக்க ரீஜன் அண்ட் கீழே இருக்க ரீஜன் பியாண்ட் போத் த ட்ராபிக்ஸ், அங்கே வந்து அவங்களுக்கு சன்லைட் அப்படி டைரெக்டாக படலை, அவங்களுக்கு ஆங்குலராக தான் படுது. அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு அந்த டெம்பரேட் கிளைமேட் தான் இருக்குது. விச் மீன்ஸ் அவங்களுக்கு ரொம்ப கோல்டாக தான் இருக்கும். நமக்கு எப்படி 12 மாதத்தில் மேஜராக நமக்கு ஹாட்டாக தான் இருக்கும், அவங்களுக்கு 12 மாதத்தில் மேஜராக கோல்டாக தான் இருக்கும். அவங்களுக்கு தான் சன்னே படலையே, அப்புறம் அவங்களுக்கு எப்படி கோல்டாக ஆகிறது, ஐ மீன் ஹாட்டாக இருக்கிறது. ஸோ அவங்களுக்கு வந்து எப்போவுமே மேஜர்லி அவங்க கோல்டாக தான் இருக்கும். ஸோ கோல்டாகவும் இல்லாமல் லைக் என்ன சொல்கிறது, ரொம்ப அப்படியே என்ன சொல்கிறது, இட்ஸ் நாட் வெரி ஹாட், இட்ஸ் நாட் வெரி லைக் ஆஃப்ரிக்காவில் இருக்க மாதிரியோ. இப்போ இங்கே இந்த மால்டிவ்ஸ், மொரிஷியஸ் இவங்களாம் அப்படியே ஈக்குவலாக கிட்டே இருக்காங்கல்ல. ஸோ அவங்களாம் பயங்கரமாக வெயில் இருக்கும். ஸோ அவங்களுக்கு வந்து அந்த மாதிரிலாம் இருக்காது, ரொம்ப மாட்ரேட்டாக. அப்படி வெயில் அடித்தாலுமே ரொம்ப பயங்கரமாலாம் அடிக்காது. பிகாஸ் அவங்க தான் அந்த ஆங்கிள் ஆஃப் டிஃப்ளெக்ஷனே அவங்களுக்கு அதிகமாக இருக்குது. ஓகே, ஸோ இதுவே அதோட ஆப்போசிட்டாக இருக்க முடியும், அப்படி இல்லை. ஸோ அவங்களுக்கு வந்து இந்த கோல்டாக மாட்ரேட்டாலாம் இல்லை, அவங்களுக்கு இன்னும் பயங்கரமாக ஹெவியாக இருக்குன்னா அதுதான் நம்ம அதோட ஆப்போசிட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ நெக்ஸ்ட் வேர்ட் பார்க்கலாம் அட்டர்லி. ஸோ அட்டர்லினா ஃபுல்லி ஐ வாஸ் இன் அட்டர் ஷாக் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, ஐ வாஸ் அட்டர்லி ஹாப்பி அப்படின்னு சொல்லுவாங்க. அட்டர்லினா அப்படியே டோட்டலாக ஐ வாஸ் எக்ஸ்ட்ரீம்லி ஹாப்பி அப்படின்னு சொல்லுவாங்களே, அந்த எக்ஸ்ட்ரீம்லிக்கு பதிலாக நீங்கள் அதை அட்டர்லின்ற வார்த்தை யூஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ இட்ஸ் ஜஸ்ட் பீங் அ நைஸ் ஒரு என்ன சொல்கிற ஒரு காம்ப்ரமைசிங் வேர்ட் மாதிரி. அது என்ன சொல்லுவாங்க, அது அப்படியே இதுக்கு பதிலாக நீங்கள் அந்த வார்த்தை நீங்கள் போடுற மாதிரி. ஸோ நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா, யூஆர் நாட் ஜஸ்ட் கொஞ்சம் ஹாப்பி, யூஆர் ரொம்ப ஹாப்பி. நீங்கள் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கீங்க, இல்லை ரொம்ப சேடாக இருக்கீங்க. ஐ வாஸ் இன் அட்டர் டிமைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ விச் மீன்ஸ் நான் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கேன் அந்த மாதிரி. ஸோ அப்படி சொல்லும் போது இட்ஸ் லைக் ஒரு ஹையர் டிகிரி ஆஃப் தட் எமோஷன். ஓகே, ஸோ கம்ப்ளீட்லி, என்டையர்லி இதெல்லாம் அதோட சினோனிம்ஸ். அதுவே அதோட ஆப்போசிட் பாருன்னா இன்கம்ப்ளீட் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். ஓகே, நெக்ஸ்ட் வேர்ட் நம்ம பார்க்கலாம் அன்கூட். ஸோ அன்கூட்னா என்னன்னா ரொம்ப ஒரு மாதிரி ரொம்ப சிரிப்பாக இருக்கும், அவங்க பண்ணுறது ரொம்ப இரிட்டேட்டிங்காக, ஒரு மாதிரி ஃபன்னியாக, ஒரு மாதிரி க்ரேஸியாக, என்ன இப்படி பண்ணுறாரு, என்ன ஒரு மாதிரி இரிட்டேட்டிங்காகவும் இருக்கலாம், இல்லாட்டியும் ஒரு மாதிரி சிரிப்பு வர மாதிரியும் இருக்கலாம், அது ஒரு மாதிரி இப்போலாம் சொல்கிறாங்களே கிரிஞ்சாக இருக்குது, ஸோ அப்படி கூட இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி வேர்ட்ஸ், அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் கொடுக்குறாங்கன்னா தட்ஸ் பீங் அன்கூல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதோட அப்படியே ஆப்போசிட் என்ன, யூ பீங் வெரி நைஸ், நீங்கள் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக டீசெண்டாக அப்படியே இருக்கீங்கன்னா தட்ஸ் பீங் திஸ். இல்லை அந்த உங்களோட அட்டாயரோ ஒரு சம்திங் அபவுட் யுவர் அவுட்லுக் இஸ் நாட் வெரி, it's not very warm, it's not very appealing. So அந்த மாதிரி இருக்கும்போது your entire outlook or your actions was so uncouth அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பார்க்கலாம் urchin. ஸோ urchin என்னன்னா அவங்களுக்கு ஃபேமிலி இல்லை, ஸோ அவங்கள மாதிரி பீப்புள், அதை தான் நம்ம orphan அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இட்ஸ் அ ஃபவுண்ட்லிங் அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு you do not have like your kith and kin immediately next to you or in your family around. ஸோ அதை நம்ம அப்படி சொல்லுவாங்க. ஸோ அதுவே அவங்களோட ஆப்போசிட்னா உங்களுக்கு எல்லாமே இருக்குது. ஸோ you're just fine and
good. Okay, so அதோட opposite. Next word என்ன urge. So urgeனாலே தெரியும் இமீடியட்டாக பண்ணணும், இன்சைட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இமீடியட்டாக நீங்கள் பண்ணுறது. இதோட அப்படியே ஆப்போசிட் என்ன, உங்களுக்கு அந்த அந்த urge இல்லை, நீங்கள் மெதுவாக அப்படியே உங்கள் ஆராம்சே யூ டூ இட் அப்படின்னா அபரன்ஸ் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். ஓகே, நெக்ஸ்ட் வேர்ட் என்ன, வேனிட்டி. ஸோ நமக்கு வேனிட்டின்னா என்ன தெரியும்னா, இட்ஸ் லைக் என்ன சொல்கிறது, ரொம்ப அதிகமாக. ஓகே, இட்ஸ் லைக் இப்போது வந்து அந்த வேனிட்டின்றது இப்போ வந்து மேக்கப் இது பண்ணுறது கபர்டு அதை அவங்க சொல்லிட்டு இருக்காங்க, அந்த ட்ரெஸ் அதெல்லாம். பட் ஆக்சுவலி வந்து தட் இஸ் ஜஸ்ட் அ கான்டெக்ட், அது இன்னொரு மீனிங். பட் வேனிட்டி இன் ஜென்ரல் என்னன்னா, யூ ஜஸ்ட் பீங் very rude or very high in your attitude or something. So you're just being very not so good, not so comfortable. You're just being very haughty, very arrogant அந்த மாதிரி. So you're just being conceitful or pretentious அப்படி. அதோட அப்படியே ஆப்போசிட், you're being very humble, you're being very simple, composed. அதுதான் வந்து நம்ம modesty அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அதுதான் அதோட ஆப்போசிட். ஓகே, வேனிட்டினா you're just being very rude and arrogant அப்படியெல்லாம். ஸோ அதோட ஆப்போசிட் பார்த்து you're being very humble and nice and modest அதெல்லாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன் நம்ம பார்க்கலாம் வெனம். வெனம்னாலே தெரியும்ல, நம்ம நிறைய இப்போலாம் நம்ம பார்ப்போம், இந்த சொந்தக்காரங்களே தே ஆர் ஸோ வெனமஸ். அவங்க வந்து பேசுகிற மாதிரியே பேசுவாங்க, ஆனால் ஃபுல்லாக விஷம், ஃபுல் பாய்சன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அதுதான் ஸ்னேக்ஸில் இருக்குல்ல வெனம், அந்த மாதிரி அவங்க வந்து அப்படி தொட்டாலே போட்டுருவாங்க, அவ்வளோதான், நம்ம காலி அந்த மாதிரி. அவங்க ஒரு 2 வார்த்தை பேசினாலே நம்ம அடுத்த ஒரு 4 நாள் நம்மளை தூங்கவே விடாது அந்த மாதிரி. ஸோ அவ்வளோ பாய்சன், அவ்வளோ வன்மம், அவ்வளோ எரிச்சல். ஸோ அவங்கள தான் நம்ம வெனமஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இது வந்து இட்ஸ் லைக் பாய்ஸ்னஸ், மேலிவலன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட அப்படியே ஆப்போசிட் என்ன, பெனவலன்ஸ். பெனவலன்ஸ்னால் நீங்கள் ரொம்ப கைண்ட், அவங்க வந்து ரொம்ப உண்மையாகவே ஸ்வீட்டாக இருக்காங்க. அவங்க ஸ்வீட்டாக இருக்காங்கன்னு அப்படியே என்ன சொல்ல ஒழுகி ஊற்றி அப்படியெல்லாம் அவங்க காமிக்க மாட்டாங்க. பட் நீங்கள் நல்லா இருக்கணும்னு அவங்க மனசார நினைக்கிறாங்க. பட் வெனமஸ்னால் என்னென்னா, நீங்கள் நல்லாவே இருக்கக்கூடாதுன்னு தான் அவங்க மனசில் ஃபுல்லாக நினச்சிட்டே இருப்பாங்க. ஆனால் பேசும்போது வாமா, எப்படிமா இருக்கே, நல்லா இருக்கியா, எப்போ வேலைக்கு போவே, எப்போ கல்யாணம், இப்படி கேட்பாங்க. பட் அதில் ஃபுல்லாக வந்து அவ்வளோவும் விஷம் தான் இருக்குது. அவங்க உங்களை இரிட்டேட் தான் பண்ணுறாங்க. அவங்க உங்களை வந்து நீங்கள் நல்லா இருக்கணுன்னே அவங்க நினைக்கவே மாட்டாங்க. நீங்கள் வந்து எப்போ அழிவீங்க அப்படி தான் நினைப்பாங்க. ஸோ அந்த மாதிரி பீப்புளுக்கு தான் நீங்கள் வெனமஸ்ன்ற வார்த்தை நீங்கள் யூஸ் பண்ணணும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வேர்ட் நம்ம பார்க்கலாம் வெட்ரன்ஸ். ஸோ வெட்ரன்ஸ்னாலே நம்ம யாரை சொல்லுவோம், ஒரு ஃபீல்டில் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ், நிறைய நாலேஜ் இருக்கிறவங்கள நம்ம வெட்ரன்ஸ்னு சொல்லுவோம். ஒரு ஃபீல்டில் நீங்கள் 20 வருஷமாக இருந்தீங்கன்னா நீங்கள் வெட்ரனாக இருக்கணும்னு அவசியமே இல்லை. எல்லாரும் தான் 20 வருஷம் வேலை செய்வாங்க, எல்லாருமே தான் 50 வருஷம் வேலை செய்வாங்க. ஸோ எல்லாருமே வந்து வெட்ரன்ஸ்னால் கேட்டிங்கன்னா இல்லை, எல்லாருமே வந்து எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருப்பாங்க. பட் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கிறவங்க எல்லாருமே வெட்ரன்ஸாக இருக்கணும்னு அவசியமே இல்லை. பட் வெட்ரன்ஸ் யாருன்னா, அந்த எக்ஸ்பீரியன்ஸோடு சேர்த்து தே ஹேவ் சம் ஒரு பயங்கர நாலேஜ், ஒரு டெப்த் இருக்குது, ஒரு கிளாரிட்டி இருக்குது. அவங்களால வந்து எந்த ஒரு விஷயத்தை பற்றியுமே அவங்களால ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடியும். ஸோ தே ஹேவ் லைக் ஒரு அமேசிங் லெவல் ஆஃப் இன்டெலிஜென்ஸ். ஸோ அவங்கள தான் நம்ம வெட்ரன்ஸ்ன்னு சொல்ல முடியும். ஸோ இன்ஜீனியஸ் பீப்புள், எக்ஸ்பீரியன்ஸ் பீப்புள், வைஸ் பீப்புள், அவங்கள தான் நம்ம வெட்ரன்ஸ்ன்னு சொல்லுவோம். இதுவே அப்படியே ஆப்போசிட் என்ன, நொவைஸ். ஸோ அவங்களுக்கு வயசாகவே அவங்க இல்லை, அப்படியே ஆப்போசிட். நொவைஸ்னால் ஒன்றுமே இல்லைப்பா, சரியான ஒரு இது, அது ஒரு மாதிரி அறவேக்காடுன்னு சொல்லுவாங்களே, அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸே இல்லை, ஆனால் வாய் மட்டும் அவ்வளோ இருக்குது. ஸோ அவங்கள மாதிரி ஆட்களுக்கு தான் அந்த வார்த்தை சொல்லுவாங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வேர்ட் பார்க்கலாம் விஷஸ். ஸோ விஷஸ்ன்ற வார்த்தையும் நம்ம பார்ப்போம், அதுவும் வந்து வெனமஸ் மாதிரி தான். ஸோ அவங்களும் என்னென்னா ஒரு மாதிரி they're not very good. So they're not very sweet people. Vicious peopleனா ஒரு மாதிரி வன்மம் and all of that. They're not very sweet and compatible அப்படியெல்லாம். ஸோ அவங்கள corrupt people, obnoxious people அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ they're not being very good. ஓகே, அவங்க எப்போவுமே உங்ககிட்டேருந்து எதனா எடுத்துக்கணும்னு நினைப்பாங்க. அவங்க they're not very nice people. ஓகே, ஸோ அதோட அப்படியே ஆப்போசிட் என்ன, they are very nice people. they're being very virtuous. அவங்களுக்கு வந்து நல்லது தான் இருக்குது. அவங்க வந்து உங்களுக்கு வந்து என்ன சொல்கிறது, இந்த லஞ்சம் அதெல்லாம் அவங்க வாங்க மாட்டாங்க. இது என் வேலை, நான் உனக்காக செய்கிறேன்ப்பா, நான் செய்கிறேன், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. பட் விஷஸ் பீப்புள் அப்படி இல்லை. இது ஆமாம் என் வேலை தான், நான் ஏன் செய்யணும், எடுத்து வை அப்படின்னு சொல்லிட்டு they demand respect, they demand money from you, which is not okay. Okay, ஸோ அவங்கள தான் நம்ம vicious people அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே, நெக்ஸ்ட் வேர்ட் என்ன, விஜிலன்ட் நமக்கு தெரியும், being very cautious and alert. ஸோ இதோட அப்படியே ஆப்போசிட் வந்து கேர்லெஸ். நெக்ஸ்ட் வேர்ட் வந்து விக்கெட். ஸோ விக்கெட்னாலுமே அதே தான், ரொம்ப கன்னிங்காக அப்படியே ஒரு மாதிரி சரியான ஒரு என்ன சொல்லுவாங்க, அவங்க தே ஆர் லைக் ஸ்னேக்ஸ் ஒன்லி. தே வெரி விக்கெட், தே வெரி கன்னிங், தே வெரி இரிட்டேட்டிங் அந்த மாதிரி. ஸோ அவங்களுமே வந்து தே வெரி இம்மாரல், அகேன் தே வெரி விஷஸ். அண்ட் அவங்க வந்து
அவங்க எப்போ நீங்கள் அழிவீங்க அப்படின்னே யோசிப்பாங்க. உங்க கூடவே இருப்பாங்க அண்ட் அவங்க உங்களுக்காக நல்லதே யோசிக்க மாட்டாங்க. ஸோ அவங்கள தான் நம்ம வந்து விஷியஸ் அண்ட் இம்மாரல் பீப்புள்னு சொல்கிறோம். இதுவே ஆப்போசிட்டான வர்ச்சுவஸ் அண்ட் நோபல் பீப்புள் அவங்க எல்லாருமே ரொம்ப நல்லவங்க. அவங்க வந்து நல்லவங்க மீனிங் அவங்க அவங்க உங்களுக்காக நல்லது தான் நினைப்பாங்க. அவங்க உங்களுக்காக நல்லது நடக்கணும்னு தான் அவங்க நினைப்பாங்க. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வேர்ட் பார்க்கலாம் வீல்டு. வீல்டுனா என்ன? ஸோ இட்ஸ் லைக் யூர் கிவிங் இன் சம்திங். ஓகே, யூர் எம்ப்ளாயிங் இன் சம்திங் ஆர் திஸ் வில் வீல்ட் ரிசல்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. யூர் வீல்டிங் இன் ஸோ மச் ஆஃப் எஃபர்ட், ஸோ மச் ஆஃப் மணி இன் டு திஸ் ப்ராஜெக்ட் அப்படின்னா நீங்கள் அதை கொடுக்குறீங்க. உங்களோட ஒரு ப்ராஜெக்ட்க்கு யூர் வீல்டிங் இன் ரிசோர்ஸஸ், யூர் வீல்டிங் இன் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அப்படின்னா யூஆர் எம்ப்ளாயிங் இட், யூஆர் கிவிங் இட், யூஆர் கான்ட்ரிபியூட்டிங் இன் இட், யூஆர் இன்வெஸ்டிங் இன் இட். அதை தான் நம்ம வீல்டுன்னு சொல்கிறோம். வீல்டு போட்டால் தான் நமக்கு ஈல்டு வரும். ஓகே, W ஒன்று Y ஒன்று. ஓகே, ஸோ அதான் வீல்டு ஒன்று ஈல்டு. ஓகே, ஸோ இதுவே ஆப்போசிட் என்ன? நீங்கள் ஒன்று கொடுத்தீங்கன்னா அது வீல்டு, கொடுக்கலன்னா அதுதான் அதோட ஆப்போசிட். யூஆர் நாட் கிவிங் இட், யூஆர் ஜஸ்ட் ஃபோகோயிங் இட் அண்ட் யூஆர் ஜஸ்ட் அவாய்டிங் இட். ஸோ அதை தான் நம்ம வந்து ஆப்போசிட் நம்ம சொல்கிறோம். ஓகே, நெக்ஸ்ட் வேர்ட் என்ன? வின்சம். வின்சம்னா it's like very beautiful, it's like very pleasing, calm, very cute, very sweet. அதுதான் நம்ம winsome அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதோட ஆப்போசிட் வந்து it's not that way. அப்படியே அதோட ஆப்போசிட். ஓகே, it's not very appealing and all of that. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் நம்ம பார்க்கலாம் எல்னா என்ன? அப்படியே திட்டிகிட்டே இருக்கிறது. நம்ம சொல்லுவாங்களே, my mother was yelling since morning, my mother was yelling since last night அப்படின்னா கத்திக்கிட்டே இருக்காங்க, இப்போ லபன்னு திட்டிகிட்டே இருக்காங்க அப்படின்னு சொன்னால் அதுதான் வந்து எல். இட்ஸ் லைக் ஷவுட்டிங், ஷ்ரீக்கிங்னா தெரியும், அப்படியே வீல் அப்படியே கீச்சுன்னு கத்திட்டே இருப்பாங்க. ஸோ அதுதான் நம்ம எல்னு சொல்கிறோம். சும்மா ஒரு 2 நிமிஷம் கத்திட்டு போயிட்டாங்கன்னா ஷி ஜஸ்ட் ஸ்கோல்டட் மீ, அதோடு அங்கே நின்றுட்டோம். பட் ஒரே விஷயத்தை திருப்பி மீண்டுமா அந்த மாதிரி நமக்கு திருப்பி சொல்லிகிட்டே இருந்தாங்கன்னா நமக்கு ஒரு மாதிரி எரிச்சலாக ஆகிடும்ல. ஸோ தேட் இஸ் கால் பீங் yelled at. ஓகே, யூர் பீங் yelled atனா அதுதான் அர்த்தம். ஓகே, ஷ்ரீக்கிங் ஒரு மாதிரி வீல்னு கீச்சுன்னு கத்திக்கிட்டே இருக்கிறது. ஓகே, இதோட ஆப்போசிட் என்ன? ரொம்ப சைலண்ட்டாக, மியூட்டடாக, விஸ்பரிங்னா அப்படியே ஸ்லோவாக. சில பேர் இருப்பாங்க, நீங்கள் கத்துறவங்கள கூட ஆக்சுவலி நம்பிடலாம், ரொம்ப சைலண்ட்டாக நறுக்குன்னு ஒரு வார்த்தையை போட்டு போயிடுவாங்க. நீ எல்லாம் ஒரு ஆள் அப்படின்ட்டா நமக்கு என்ன ஆகும்? என்ன பார்த்து அப்படி சொல்லிட்டாங்க, நான் என்ன அவ்வளோ கேவலமா அப்படின்னு நமக்கு இன்னும் அதை மைண்டில் ஓடிட்டே இருக்கும். நீங்கள் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ரொம்ப கத்திட்டே இருந்தாங்கன்னா அந்த ஒரு ஃபியூ மினிட்ஸ் நமக்கு ஒரு மாதிரி இரிட்டேட்டடாக இருக்கும். பட் வி வில் forget it. பட் சில பேர் இருப்பாங்க ரொம்ப நறுக்குன்னு 4 வார்த்தை அப்படியே கேட்டுட்டு போயிட்டே இருப்பாங்க. தட் வில் அஃபெக்ட் அஸ் ஃபார் அ லாட் ஆஃப் டேஸ் டுகெதர். ஓகே, ஸோ தட் இஸ் ஆல்சோ ட்ராமேட்டிக் திங் ஒன்லி. ஓகே, பட் அதோட ஆப்போசிட் வந்து இதுதான், ரொம்ப சத்தமாக பேசுறது தான் எல்ல. அதோட ஆப்போசிட் வந்து வெரி மியூட்டட் கான்வர்சேஷன்ஸ் அந்த மாதிரி. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் நம்ம பார்க்கலாம் ஈல். ஸோ ஈல்னா என்ன? யூ ஹவ் ஈல்டட் ரிசல்ட்ஸ் அப்படின்னா அது என்ன நமக்காக கொடுக்குது அந்த மாதிரி. ஸோ இட்ஸ் லைக் ஈல்டிங்னா யூ ஜஸ்ட் கிவிங் the person, you're just giving. Okay, you're just giving everything அந்த மாதிரி. So it's called surrendering or abdicating னு சொல்லலாம். பட் இதோட ஆப்போசிட் என்ன? நான் உனக்கு I am not yielding to you. இப்போ வந்து நீங்கள் சொல்லுவாங்கல்ல, the government yielded to the request of the NGOs, or government yielded to the protest of those teachers or policemen or firemen, anybody. அவங்க ஒரு ப்ராட்டஸ்ட் பண்ணாங்க, government has yielded to them அப்படின்னா ஓகே, நீ என்ன கேட்டியோ நான் அதை உனக்காக பண்ணுறேன். இப்போ இந்த சம்பரன் சத்தியகிரகம்லாம் பண்ணும்போது சொன்னாங்களே, the British yielded to Gandhiji's efforts, British yielded to சர்தார் பட்டேல்ஸ் எஃபர்ட்ஸ் அப்படின்னு சொல்லும் போது, ஸோ இவங்க கொடுத்த எஃபர்ட்டுக்கு அந்த கவர்மெண்ட் வந்து ஒரு பதில் கொடுத்துருச்சு. ஸோ அவங்க ஓகே சொல்லிட்டாங்க. ஓகே, ஸோ அது ஓகே சொல்லிவிட்டு அது பெரிய ஓகே சொல்லலை, நான் இன்னும் ரெசிஸ்ட் பண்ணுறேன், நான் இன்னும் ப்ரொட்டெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னா தட் இஸ் த ஆப்போசிட் ஆஃப் ஈல்ட். ஓகே, நான் அது கொடுக்கல அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுதான் நம்ம வந்து ஈல்டோட ஆப்போசிட்டாக சொல்கிறோம். ஓகே, நெக்ஸ்ட் என்ன? ஏர்ன். ஸோ ஏர்ன் வேறு, ஏர்ன் வேறு. ஏர்ன்னா என்னென்னா, நம்ம இதை நிறைய இடத்துல கேள்விப்பட்டிருக்கோம். ஐ வாஸ் ஏர்னிங் ஃபார் அ ரிப்ளை ஃபார் யூ ஃப்ரம் யூ அப்படின்னு சொன்னாங்கன்னா, நான் உன்னோட ரிப்ளைக்காகவே நான் காத்துட்டு இருந்தேன், எவ்வளோ வருஷமாக காத்துட்ருக்கேன், நீங்கள் என்ன ஒரு மதிக்கவே மாட்டேறீங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஸோ ஏர்னிங்னா ஒரே ஒரு விஷயத்துக்காக, அவங்களோட ஒரு வார்த்தைக்காக, ஒரு கால்க்காக நீங்கள் அப்படியே ரொம்ப நாளாக அதை பற்றியே யோசிச்சுட்டு காத்துட்டே இருக்கீங்கன்னா அதை தான் நம்ம ஏர்னிங் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இட்ஸ் பீங் கிரேவிங் ஆர் லாங்குவேஜிங். நீங்கள் ரொம்ப சேடாக இருக்கீங்க, நீங்கள் ரொம்ப ஃபீல் பண்ணுறீங்க, அவங்களுக்காக ஒரு ரிப்ளைக்காக நீங்கள் காத்திருக்கீங்க. நீங்கள் பழைய போயட்ஸ், நீங்கள் அந்த பழைய கிளாசிக்ஸ்லாம் நீங்கள் படிக்கும் போது நீங்கள் இதை நிறைய கேட்பீங்க. ஸோ ஏர்னிங் ஃபார் அ ரிப்ளை, ஏர்னிங் த ரெஸ்பெக்ட், ஏர்னிங் த லவ் அப்படின்னு சொல்லும்போது யூஆர் ஜஸ்ட் வெயிட்டிங். ஓகே, அதுதான் அங்கே வார்த்தை. ஸோ இப்போ அதோட
ஆப்போசிட் என்ன, நீங்கள் வெயிட்டே பண்ணல, அவங்க உங்களுக்கு கொடுத்துட்டாங்க. நீங்கள் ஏதோ ஒன்றுத்துக்காக வெயிட் பண்ணதுனால தானே அவங்க கொடுக்கலன்றதுனால தானே நீங்கள் வெயிட் பண்ணிட்டீங்க. அவங்க கொடுத்துட்டா நீங்கள் ஏன் வெயிட் பண்ணுவீங்க? ஸோ யூஆர் சாட்டிஸ்ஃபைட், யூஆர் கண்டென்டட். ஓகே, ஸோ அதுதான் நம்ம அதோட ஆப்போசிட்னு சொல்கிறோம். ஏர்னோட ஆப்போசிட் ஹாப்பி இல்லை. ஏர்னுன்றது நீங்கள் ஒன்று கிடைக்கலன்றதுக்காக நீங்கள் வெயிட் பண்ணது. அதோட ஆப்போசிட் வந்து கிடைச்சிடுச்சு. கிடைக்கல அதான் மீனிங், கிடைச்சிடுச்சு அதுதான் அதோட ஆப்போசிட். ஸோ நெக்ஸ்ட் வேர்ட் நம்ம பார்க்கலாம் zeal. ஸோ zeal and zest நம்ம நிறைய கல்ச்சுரல்ஸ்லாம் நம்ம கேட்டிருப்போம். திஸ் இஸ் அன் ஈவினிங் ஆஃப் zeal and zest அப்படிலாம் சொல்லுவாங்க. ஸோ zealனா ரொம்ப ஒரு எக்ஸைட்மெண்ட் அப்படி, ஐ மீன் என்ன சொல்கிறது, இப்போ ஒரு பயங்கர ஹாப்பினிங்காக இப்போ நீங்கள் ஐபிஎல் ஈவெண்ட்ஸ்லாம் போனீங்கன்னா நாங்கள் எப்படி ஊ ஏன்னு கத்திட்டே இருக்காங்க. ஸோ தட் என்வாயன்மெண்ட் இஸ் ஃபில்டு வித் zeal and zest அப்படின்னு சொல்லுவாங்க. மீனிங் அங்கே வந்து இப்போ சாதாரணமாக எல்லாருமே இந்த அளவு ஹாப்பினஸ் தான் இருக்கும்னா அங்கே எல்லாமே இவ்வளோ அளவு இருக்கும். பிகாஸ் தேர் ஆல் வெரி எக்ஸைட்டட், தேர் வெரி ஹைப்ட் அப், பம்ப்ட் அப் அப்படின்னு சொல்கிறது. ஸோ நார்மலை விட இன்னுமே அதிகமாக எக்ஸைட்மெண்ட், ஹாப்பினஸ், ஈகர்னஸ், ஃபர்வர்லாம் இருந்துச்சுன்னா அதுதான் நம்ம zeal and zestன்னு சொல்கிறோம். zest, ZEST இந்த 2 வார்த்தை அப்படி சேர்ந்தே தான் பொதுவாக எப்பவுமே சொல்லுவாங்க, லைக் கொலோகேஷன்ஸ் மாதிரி. ஓகே, ஸோ இதோட ஆப்போசிட் என்ன, உங்களுக்கு அதெல்லாம் ஒன்றுமே இல்லை, ஐபிஎல் ஆச்சு, இதாச்சு, இதுவாச்சு, அதாச்சு, எனக்கும் எதுவுமே கவலை இல்லைப்பா, ஐ எம் லைக் கூல் வித் எனி திங், எனக்கு அவ்வளோலாம் எக்ஸைட்மெண்ட்லாம் இல்லைப்பா அப்படின்னு சொல்கிறது தான் அதோட ஆப்போசிட். You're just being not very nonchalant and very not interested and being very lethargic or apathetic அந்த மாதிரி இருக்கிறது தான் வந்து அதோட ஆப்போசிட். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வார்த்தை என்ன, ஜெனித். ஜெனித்னா அதிகம், உச்சம், அது என்ன உச்சி அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி ஹையஸ்ட், இட் வாஸ் மை ஜெனித் ஆஃப் ஹாப்பினஸ். அந்த தட் டே வென் ஐ ரிசீவ் தட் அவார்ட், தட் டே வாஸ் லைக் த ஜெனித் ஆஃப் ஹாப்பினஸ் அப்படின்னா இது ஹையஸ்ட். ஒரு இடத்தோட, ஒரு மவுண்டனோட பீக், அந்த உச்சி பாயிண்ட் இருக்குன்னா அதுதான் நம்ம ஜெனத்னு சொல்லுவோம். ஸோ அதுதான் வந்து உங்களுக்கு கண்ணு கெட்டுறதுக்கு எது ஹையஸ்ட்டாக இருக்கும் அதுதான் உங்களோட ஹையஸ்ட் பாயிண்ட், அதுதான் ஜெனித்னு சொல்கிறாங்க. ஸோ சமிட் ஒரு அப்பெக்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. ஸோ இது அப்படியே ஆப்போசிட் என்ன, நடுர், அதுதான் அதோட ஆப்போசிட், அப்படியே டவுன் ராக் பாட்டம் அந்த மாதிரி. அது நடுரோட பேஸ், அதுதான் அவங்களோட ஆப்போசிட். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வேர்ட் பார்க்கலாம், ஜெஸ்ட். நம்ம ஆல்ரெடி ஜீலோட பார்த்தோம். ஸோ ஜெஸ்ட்னால இதுதான் வெரி வெரி enthusiastic, very happy and delighted and all of that. So இதோட ஆப்போசிட் என்ன, you're being very passive, not interested, nonchalant அந்த மாதிரி, disgusted அந்த மாதிரி. நெக்ஸ்ட் வேர்ட் என்ன, zigzag. ஸோ zigzag என்ன, ஸ்ட்ரெயிட் கிடையாது. ஓகே, obliqueனா இப்படி இப்படி வளைஞ்சு இருக்கிறது, wayward அந்த மாதிரி. ஸோ இதோட ஆப்போசிட் என்ன, straight and unbent. ஓகே, unbentனா இப்படி, unbentனா அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக இருக்கிறது. ஓகே, ஸோ நம்ம சக்ஸஸ்ஃபுல்லி நம்ம synonyms and antonyms முடிச்சிட்டோம். இது வந்து ஒன்றுமே இல்லை, இதெல்லாம் இன்னும் நிறைய வேர்ட்ஸ் இருக்குது. நீங்கள் அப்படியே எஸ்எஸ்சி synonyms, டிஎன்பிஎஸ்சி synonymsனு கூகுள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறைய பிடிஎஃபாக வரும். ஸோ அதில் ஒரு 10 வார்த்தை டெய்லியும் நீங்கள் படிக்கணும். ஒரு வீக்லி ஒன்ஸ் அதை நீங்கள் ரிவிஷன் பண்ணிடுங்க. அப்போ தான் உங்களுக்கு அது மைண்டில் பதியும். ஓகே, படிக்கிறதோடு சேர்த்து அதை படிக்கும் போதே ஏதாவது ஒரு சென்டென்ஸில் நீங்களே டக்குன்னு அதை யூஸ் பண்ணி பாருங்கள். அப்போ தான் அது பதியும். ஓகே, ஸோ நம்ம நெக்ஸ்ட் டாபிக் உள்ள போகிறோம். ஸோ vocabulary நெக்ஸ்ட் சாப்டர் ஹோமோனிம்ஸ். ஸோ ஹோமோனிம்ஸ், ஹோமோஃபோன்ஸ் நமக்கு தெரியும், இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். அண்ட் இதெல்லாம் வந்து கண்டிப்பாக கேள்வி கேட்குற டாபிக்ஸ். நம்ம இந்த வாட்டியே நம்ம பார்த்தோம், பயங்கரமாக சிம்பிளாக கேட்டாங்க, ஆனால் என்னன்னே தெரில அந்த மாதிரி இருந்துச்சு நமக்கு. ஸோ இதெல்லாம் நம்ம நிறைய நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும். ஓகே, ஸோ வெறும் ஸ்கூல் புக்ஸ் அதுலேருந்து மட்டுமே ரெஸ்ட்ரிக்டடாக இல்லாமல் இன்னும் நம்ம வைடர் ரிசோர்ஸஸ்லாம் எடுத்து நம்ம படிக்கணும். ஓகே, ஸோ ஹோமோனிம்ஸ் என்ன, ஹோமோஃபோன்ஸ் என்ன, ஃபோன்னாலே சவுண்டு கரெக்டாக. ஸோ அதை வச்சு இது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஹோமோஃபோன்ஸ்னால், ஹோமோனா சேம், ஸோ சேம் சவுண்ட் இருக்கும், டிஃப்ரெண்ட் ஸ்பெல்லிங்ஸ் அதெல்லாம் இருக்கும். ஓகே, ஸோ அதெல்லாம் வந்து ஹோமோஃபோன்ஸ். இது ஹோமோனிம்ஸ் என்னென்னா அவங்களுக்கு சேம் ஸ்பெல்லிங் இருக்கும், ஆனால் அவங்களுக்கு வந்து டிஃப்ரெண்ட் மீனிங்ஸ் இருக்கும். ஓகே, ஸோ அதான் ஹோமோனிம்ஸ். ஸோ ஹோமோனிம்ஸ் ஆர் வேர்ட்ஸ் that have the same spelling or the same pronunciation but different meanings. ஸ்பெல்லிங் சேமாக தான் இருக்கணும்னு அவசியமே இல்லை, சம்டைம்ஸ் கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கலாம். அப்போ அவங்களோட ப்ரொனன்சியேஷன்ஸ் ஒரே மாதிரி தான் இருக்கும், பட் அவங்களுக்கு வந்து டிஃப்ரெண்ட் மீனிங்ஸே வேறு மாதிரி இருக்கும். அது வந்து டோட்டலி வேறு இருக்கும். ரெண்டுத்துலேயுமே வந்து மீனிங் வேறங்க. ஓகே, இங்கே சேம் ஸ்பெல்லிங், இங்கே வந்து சேம் சவுண்டு, அவ்வளோதான். ஸோ இங்கே டிஃப்ரெண்ட் ஸ்பெல்லிங்ஸ், இதுதான் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, ஸோ இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ இங்கே நான் சில எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்கேன், அதை நம்ம பார்க்கலாம். இதை தாண்டி நீங்கள் நிறைய ஹோமோஃபோன்ஸ், ஹோமோனிம்ஸ் நீங்கள் கூகுள் பண்ணி அந்த லிஸ்ட் எடுத்துகிட்டு நீங்கள் அதை அப்படியே ஃபோட்டோவோ இல்லை ஒரு பிடிஎஃபாக டவுன்லோட் பண்ணிவிட்டு டெய்லியும் ஒரு 10 நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஓகே, ஸோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கலாம் அட்ரஸ். ஸோ அட்ரஸ்ன்ற வேர்டை நீங்கள் எப்படி சொல்லலாம், இதுதான் உங்களோட அட்ரஸ் அப்படின்னு சொல்லலாம். அது ஒரு நவுனாக இருக்கும்போது ஒரு லொக்கேஷனும் சொல்லலாம். இல்லாட்டி நீங்கள் எப்படி சொல்லலாம், ஐ ரெக்வெஸ்ட் த பிரின்சிபல் டு டெலிவர்
the welcome address, to address the gathering அப்படின்னு நம்ம சொல்லுவோம். கரெக்டாக நம்ம வந்து எம்சி பண்ணும்போது நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது நம்ம இப்படி தானே சொல்லுவோம். அட்ரஸ் த கேதரிங்னா நம்ம என்ன ஒன்று வீட்டு அட்ரஸை சொல்ல போகிறாங்க இல்லை. ஸோ அட்ரஸ்னால் அங்கே அது வந்து ஒரு வேர்பாக இருக்குது. ஸோ வேர்பாக இருக்க தாண்டி நீங்கள் அவங்கக்கிட்ட பேசுங்க. டு அட்ரஸ் த கேதரிங்னா அங்கே கேதரிங் உட்காந்துட்டு இருக்காங்க. ஸோ அவங்கக்கிட்ட நீங்கள் ப்ளீஸ் பேசுங்க. டு டெலிவர் த வெல்கம் அட்ரஸ், வெல்கம் ஸ்பீச்சை நீங்கள் ப்ளீஸ் பேசுங்க, ப்ளீஸ் சொல்லுங்க அப்படின்னு சொல்கிறது தான் அட்ரஸ். ஓகே, ஸோ அட்ரஸ்க்கு ஸோ இந்த ரெண்டு மீனிங்ஸ் உங்களுக்கு இருக்குது. நெக்ஸ்ட் என்ன, ஏர். ஸோ ஏர் வந்து ஒன்று வந்து ஆக்சிஜன் நமக்கு தெரியும், இன்னொன்று வந்து ஒரு லிட்டிங் டியூன், ஒரு வாய்ஸ் அப்படி கூட நீங்கள் சொல்லலாம். ஓகே, there was an air of silence here, there was an air of disgust here, there was an air of remorse here அப்படி கூட நம்ம சொல்ல முடியும். ஸோ அங்கே என்னென்னா ஏர் வந்து ஆக்சிஜனை மட்டுமே நீங்கள் சொல்லலை, அங்கே வந்து நீங்கள் பேசுகிற விதத்தில் உங்களோட கான்டெக்ஸ்டில் அங்கே வந்து உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். யூ மே பி டாக்கிங் அபவுட் த மூட் ஆஃப் தட் பிளேஸ், த டோன் ஆஃப் த பிளேஸ், த வாய்ஸ் ஆஃப் த பிளேஸ் அப்படி கூட நீங்கள் அதை ரெஃபர் பண்ணலாம். ஓகே, நெக்ஸ்ட் வேர்ட் என்ன, ஆம். ஸோ ஆம்ன்றது ஒரு பாடி பார்ட், நம்ம கையில் இருக்க ஆம் இது ஒன்று. இன்னொன்று என்னென்னா நம்ம ஒரு கம்பெனிலே நீங்கள் சொல்லுவீங்களே இதான் சேல்ஸ் விங் அப்படின்னு சொல்கிற மாதிரி இது ஒரு சேல்ஸ் ஆம், இதான் ஃபினான்ஸ் ஆம், இதான் மார்க்கெட்டிங் ஆம் இப்படின்னும் கூட சொல்லலாம். ஸோ டிவிஷன் ஆஃப் த பாடியும் ஒன்று இருக்குது, டிவிஷன் of company or division of a college, division of an institute இப்படி கூட நீங்கள் அவங்கள சொல்லலாம். ஸோ இது வந்து அந்த விங்கு, இது வந்து இந்த விங், இந்த டிபார்ட்மெண்ட்டுன்னு சொல்லாமல் there are different arms for this organization இப்படி கூட சொல்லலாம், அது தப்பு இல்லை. ஸோ அது கூட ஒரு யூசேஜ் தான். ஓகே, நெக்ஸ்ட் வேர்ட் நம்ம பார்க்கலாம் பேண்ட். ஸோ பேண்ட் என்ன, பேண்டுன்னு கேட்டாலே நமக்கு அந்த மியூசிக் பேண்டு ஞாபகம் வரும். பட் அந்த பேண்டும் தாண்டி இன்னொரு அர்த்தமும் இருக்குல்ல, இந்த மோதிரம் ரிங் பேண்ட்ஸ் இதை கூட பேண்டுன்னு சொல்லுவாங்க. கையில் போடுவாங்கல்ல அது பிரேஸ்லெட் அந்த மாதிரி, அதை கூட அப்படியே ரவுண்டடாக ஒரே ஒரு ஸ்ட்ரக்சராக இருந்துச்சுன்னா அதையுமே வந்து பேண்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ பேண்டுனா ரெண்டு அர்த்தமும் இருக்குது. ஸோ இது நமக்கு தெரியணும். ஓகே, நெக்ஸ்ட் வேர்டு என்ன, பாக். ஸோ பாக்குன்னு சொன்னாலே நமக்கு யார் ஞாபகம் வருவாங்க, நம்மளோட டாக் குட்டீஸ் தான். ஓகே, ஸோ அவங்களோட சவுண்டை தான் நம்ம பாக் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஒவ்வொரு அனிமலோட சவுண்டும் ஒவ்வொரு பேர் இருக்குது. ஸோ டாக்ஸ் பண்ணுற சவுண்டை தான் நம்ம வந்து பார்க்குன்னு அப்படின்னு சொல்கிறோம். பட் பார்க்குக்கு இன்னொரு அர்த்தமும் இருக்குது, அதுனா ட்ரீயோட அந்த ட்ரங்க் மாதிரி இருக்குல்ல, அந்த அவுட்டர் லேயர். ஓகே, இப்போ அந்த ட்ரீனா இப்படி இருக்குது, அதுக்கு மேலே தான் நிறைய அந்த பிரான்ச்சஸ் அதெல்லாம் இருக்குல்ல. ஸோ அந்த சென்டர் லேயர், அந்த ட்ரங்க் லேயரோட அவுட்டர் கவரை தான் நம்ம பார்க்குன்னு சொல்கிறோம். ஓகே, அந்த ப்ரௌன் லேயர் அப்படி திக்காக இருக்குல்ல அவங்க ஸ்கின், அதை தான் நம்ம பார்க் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வேர்டு என்ன, பேட். ஸோ பேட்டுன்னு என்ன, பேட்டுன்னு சொன்னோன்னே நமக்கு என்ன வருது, கிரிக்கெட் பேட் அண்ட் பால், அந்த பேட் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் தெரியும். அது இல்லாமல் நமக்கு ஒரு அனிமல் தெரியும், ஒரு பேர்டு ஒன்று தெரியும். கரெக்டாக, அது ஒரு நாக்டர்னல் பேர்ட். ஸோ அவங்க வந்து நைட்டில் தான் அவங்க வந்து விழிச்சிருப்பாங்க அவங்க. ஸோ அவங்கள வந்து இன்னொரு வேர்ட். ஓகே, இன்னொரு மீனிங். ஸோ நெக்ஸ்ட் வேர்டு என்ன, பிரைட். ஸோ பிரைட்னா என்ன, ஃபர்ஸ்ட் நமக்கு தெரியும் பிரைட்னா வந்து இட் டீல்ஸ் வித் சம்திங் வித் லைட். ஓகே, ரொம்ப அப்படியே பிரைட்டாக இருக்கும், அப்படியே பளிச்சுன்னு அடிக்குது, அதுவுமே பிரைட் தான். பட் அது நம்ம வெறும் லைட்டுக்கு மட்டுமா சொல்கிறோம், இல்லைல்ல. ஒரு ஸ்டூடெண்ட் ரொம்ப ஸ்மார்ட்டாக, ரொம்ப அப்படியே சுட்டிக்காக, ரொம்ப அப்படியே என்ன சொல்ல, ரொம்ப ஷ்ரூடாக இருந்தாலும் அவங்களையும் நம்ம ஹீ இஸ் அ பிரைட் ஸ்டூடெண்ட், ஹீ இஸ் அ பிரைட் கிட் அப்படின்னு தானே சொல்கிறோம். ஸோ லைட்டு மட்டும் இல்லை, நம்ம இது வந்து மனுஷங்களுக்கும் சொல்கிறோம், ஹூ ஆர் வெரி ஸ்மார்ட் அண்ட் இன்டெலிஜென்ட் அவங்களுக்குலாம் நம்ம சொல்கிறோம். ஓகே, நெக்ஸ்ட் வேர்டு என்ன, சர்க்குலர். சர்க்குலர்னால் நமக்கு என்ன தெரியும், அது வந்து ஒரு ரவுண்டு ஃபார்மில் உட்காந்துட்டு இருந்தாங்கன்னா இட்ஸ் அ சர்க்குலர் ஃபார்ம்னு நம்ம சொல்லுவோம். அதை தாண்டி சர்க்குலர் என்ன, ஒரு நோட்டீஸோ, நம்மளே நிறைய சர்க்குலர்ஸ்லாம் படிச்சிருக்கோம் இல்லைங்களா. ஒரு டிபார்ட்மெண்ட் ஃபுல்லாக அது வந்து நீங்கள் ஒரு மெசேஜை நீங்கள் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படின்னா யூ ஜஸ்ட் சென்ட் சர்க்குலர்ஸ் டு பீப்புள். கரெக்டாக, ஒரு டாப் அத்தாரிட்டி அவங்கக்கிட்ட இருக்க சப்பார்டினேட்ஸ் கிட்டேயும் சரி, அவங்கள சுற்றி இருக்க அதர் டிபார்ட்மெண்ட்ஸ்க்கும் அதை அவங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும், ஒரு இன்ஃபர்மேஷன் ஸ்ப்ரெட் பண்ணணும்னா கொடுக்கறது தான் சர்க்குலர்ஸ். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வேர்டு என்ன, கரண்ட். ஸோ கரண்ட்னா என்ன, நமக்கு வந்து எலக்ட்ரிசிட்டி கரண்ட் அதுவும் ஒன்று இருக்குது, கரண்ட் அஃபேர்ஸ் அந்த கரண்ட்டு அதுவும் ஒன்று இருக்குது, வாட்டர் கரண்ட்ஸ், ஓஷன் கரண்ட்ஸ்லாம் நம்ம பார்த்துருப்போம், ஜஸ்ட் மூவ்மெண்ட் ஆஃப் வாட்டர் ஃப்ரம் வைட் ஸ்பேஸ் டு another space in another opposite directionsலாம் பார்ப்போம், அதுவுமே கரண்ட் தான். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் என்ன, டை. ஸோ டைனா இறக்கிறது, டு சீஸ் லிவிங், அது ஒரு இது. டைனா நம்ம பார்ப்போம் இல்லை, டை இஸ் 1 2 3 4 5 6 அவங்களுமே ஒரு டை தான். ஸோ அதையுமே நம்ம எடுத்துக்கலாம். டிஒய்இ வேறு, பட் இவங்க ரெண்டு பேருமே இந்த ஒரே மீனிங்கில், ஐ மீன் ஒரே ஸ்பெல்லிங்கில் இருக்க மீனிங்ஸ். ஓகே, ஸோ இன்னுமே சில ஹோமோனிம்ஸ்லாம் இருக்குது, அதெல்லாம் நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்லேருந்து கண்டினியூ பண்ணலாம். தேங்க்யூ.